மழையில 15 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரேங்க. சாவி மறந்துட்டு போயிட்டேன். கூட்டம் உடச்சி என்னைக்கு போறோன்னே தெரியலங்க. போறோம்னா ஆனா போகல கடைசியில. இந்த ரோடு அங்க இருக்கிற ரோட்லாம் வந்து மீன் அடிச்சாங்க, கட்டையை வச்சுட்டு கத்தியால வெட்டி. மாமியார் வளையல் வாங்க போயிருக்காங்க. இவருக்கு வந்து மோளை வேணுமா? அப்பா மோளை வாங்கிட்டு சொல்லுங்க. ஸ்லோவா போயிட்டு காலையிலே வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமாக ஃபேமிலியோட போல அந்த இன்னும் கொஞ்சம் பொருளாக இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து காலையில் தூங்கி வந்தோடனே பொண்ணோட பேம்பர்ஸை தட்டிட்டு எதை எடுத்தாலும் எடுத்துட்டு போறேன். விட்டா ஊட போய் எடுத்துட்டு போடா போல ஜேசிபில. என் பொண்ணு ரிலாக்ஸா இருக்கிறப்பவே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சானா நம்மளால எது எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்புறம் அங்க போயிட்டு பக்கமும் கிடையாது, திடீர்னு ஒடியாரவும் முடியாது. அப்படியே ஓடியாந்தாலும் இது மழை நாள் வேற, வர வழி ஃபுல்லா மழையா இருக்கும். அதனால இப்பவே ஒவ்வொன்னா பேக் பண்ணி வச்சிருக்கேன். யானை கட்டுற துணி, அப்புறம் என்னமா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும். அம்மா வீட்டுக்கு போறேங்க. அவங்க நேற்றே வந்து வெத்தலைப்பாக்கு புரு தூள் வாங்கிட்டு சொன்னாங்களா. நேற்று வந்து புரு இல்லை, அதான் போய் புரு வாங்கி கொடுத்து அவங்க காலையில் டீ போட்டு குடிப்பாங்க. அடுத்தது நான் கிளம்புறமா அப்படி சொல்லிட்டு வரணும். வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. புளி இல்லை சுத்தமாக நம்ம வீட்டில், அதான் எங்கள் அம்மாகிட்ட கொஞ்சம் புளி வாங்கிட்டு போகிறேன் வச்சுட்ருக்காங்க. திரும்ப அந்த இடத்துல ஒழுகுதுங்க. திரும்ப இதை வந்து ரெடி பண்ணணும். போயிட்டு வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டாட்டாஸே வேணும் மாட்டேங்க. அங்கேருந்து வரும்போது 2 பை தான் எடுத்து வந்து ரிட்டர்ன் போகும்போது 10 பை கொண்டு வரோம். ஆமா, ஸ்லோவா போயிட்டு பெட்ரோலா. ஆமா, வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா சல்லுன்னு நேரா போயிருக்கலாம். இப்ப போய் அங்கேயும் இங்கேயும் நிறுத்தணும். இந்த மழையில 15 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரேங்க. சாவி மறந்துட்டு போயிட்டேன். பூட்டை உடச்சி அது என்ன பண்றது, ஞாபகம் அதிகமா இருக்கு. போய் பூட்டை உடச்சிக்கலாங்கிற வேணா வண்டி திரும்ப வந்து சரி சாப்பிட்டு போயிடலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டுங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு போய் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரணும். வந்துட்டேங்க. வீட்டில் கொண்டு ஜாமான்லாம் வச்சுட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு பாட்டியை பார்த்துட்டு. என்ன ரொம்ப மோசமாக இருக்குது, கிளைமேட்டும் சரியில்லையா, வரத்துக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு. இதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ வந்தேன். அப்பயுமே எனக்கு 12 மணி ஆகிடுச்சு. நான் காலைல கிளம்பி 8 மணிக்கு போனேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா போகும்போது பாதியை மறந்து வச்சுட்டு போனேன்னா அதை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சா, லேட் ஆகிடுச்சிங்க. வந்தாச்சு. ஏப்பா என்ன சரி. மாமியாருக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அடுத்தது நாங்கள் சேர்க்கத்தை போனோம். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் ரவுண்டிங் தான். ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிற வரையுமே அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேற வர்ற மாதிரி இருக்குங்க. நான் 2 நாளாவே மழையிலே தான் நனைஞ்சிட்டு சுற்றிட்டு இருக்கேன். என்ன நிலைமையாக போகிறனோ தெரில. ஊருக்கு போய் நீ வாங்க. சாப்பிட்டீங்களாப்பா? அவர் சாப்பிட்றாரு. அவர் சாப்பாடை போட்டு வந்துடுவார் எங்கே கிளம்புனா. பொண்ணுக்கு மாமியார் வளையல் வாங்க போயிருக்காங்க. இவருக்கு வந்து மோளை வேணுமா? அப்பா மோளை வாங்கிட்டு மோளை வாங்கிட்டு சொல்லுங்கிறான். சும்மாரா நைட்டுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். மழை வரதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்தாச்சு. மெயினாக என் பொண்ணுக்கு வளையல் வாங்குறதுக்காகவும் அப்புறம் இன்னும் 3 கேட்டீங்கன்னா பொட்டு வாங்குறதுக்காக தான், அதுக்காக தாங்க போனோம். போயிட்டு வந்தாச்சு. அந்த பூட்டு போட தொலைச்சிட்டாங்க. எங்கள் மாமியார் அதை வாங்கினத கையோட பூட்டி பார்க்கணுமா, அப்போ தான் அவங்களுக்கு ஆசை தீருமா. மழை செம்ம மழை பெய்யுதுங்க. விடிய மழை நிற்கவே இல்லை. ஃபுல்லாக வாய்க்கா ஃபுல்லாக பார்த்தா தண்ணிலாம் ரொம்ப வெளியிலே வந்துச்சு. அந்தளவுக்கு மழை பெய்யுது. ஊருக்கு கிளம்பலான்ட்டு இருந்தோமா, எப்படியும் இன்னும் 4 நாளைக்கு மழை இருக்கா. 4 நாளைக்கு ஜோலி முடிச்சிது. காலையிலே பல்லு விளக்க வேப்பங்குச்சி உடைக்க போகிறாங்க. வாங்கன்ட்டு மீன் இருக்க பாருங்கிறாங்க. மழைக்கு எங்கேருந்து வாய்க்காலேருந்து எங்கே வந்துச்சு பாருங்க. இன்னும் 1 நாள் பெஞ்சா கண்டிப்பாக வெள்ளம் வரும். எங்கள் ஊரில் மட்டும் மழை பெஞ்சுன்னா வருஷம் வெள்ளம் வருங்க. ஒரு வருஷம் மழை பெஞ்சு இந்த ரோடு அங்கே இருக்கிற ரோட்லலாம் வந்து மீன் அடித்தாங்க, கட்டையை வச்சுட்டு கத்தியால் வெட்டி மீன் பிடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு வரும். இந்த வருஷம் எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். என்ன இன்றைக்கி ஊருக்கு தான் போக முடியாமல் போச்சு. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. என் பையன் வந்து எனக்கு தலை சீவி விட்டுட்டே இருக்கிறாங்க. தூங்கும் போதுலேருந்து தலை சீவிடுறாங்க. மண்டே என்ன கதியாக்கி வச்சிட்டா பாருங்க. எங்கள் அம்மா வந்து அதாவது இப்போ இந்த டைம் வராங்கன்னா ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. அடுத்த டைம் வரும்போது திரும்ப அதே சொல்கிறாங்க. அதாவது என்ன சொன்னாங்க மறந்துடுறாங்க. அவங்க வந்து டைம் லூப்பில் மாட்டின மாதிரி திரும்ப அதே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கே இப்போ தான் வந்து தெரியுது. நான் அதிகமாக என்கிட்ட பேச மாட்டாங்க எதையும். அதனால வந்து அதாவது முன்னாடி ஏதாவது நடந்திருக்கும்ல அவங்க அப்பா இருக்கும்போது, அதை வந்து இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. திரும்ப அதையே அடுத்த டைம் வரும்போது நானும் நீ கேட்டுட்டே இருப்பேன்.
தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சரி அவங்களுக்கு ஞாபகம் மறதி வயசாயிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அதான் வீடெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. நானும் போகலான்னு பார்க்குறேன். மழை நிற்காம பெஞ்சிட்டு இருக்கு. போயிட்டு அவங்க வீட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மழை கொஞ்சம் வெயில் அடிச்சாதான் முன்னெல்லாம் என் பொண்ணை தூக்கி இந்த மழையில போக முடியாது. மழை ஓவரா பெய்யுது. இன்னைக்கு ஊருக்கு போலான்னு இருந்தோம், ஆனா இன்னைக்கு ஊருக்கு போகல. என்னைக்கு போறோன்னே தெரியலங்க. போறோம்னா ஆனா போகல கடைசியில. ஒரு நாளைக்கே இந்த நிலைமை, இன்னும் 2-3 நாள் தொடர்ந்தா கதை அவ்வளோதான். மழை லேசாக விட்டுருங்க. போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த சைட்லாம் வீடு ஒழுகுதுன்னு சொன்னாங்க, அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டோன்னே மழை பிடிச்சிச்சிங்க. கிளீன் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுத்துலேயே விட மாட்டேங்குது. பாருங்க எப்படி சரியான மழை பெய்யுது. ஓரளவுக்கு முடிஞ்சதெல்லாம் மேனேஜ் பண்ணி விட்ருக்கேங்க. அது மழை திரும்ப நல்லா காஞ்சாதான் அந்த செவுத்தை அடைக்கணும். போயிட்டு சிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதான் இப்போ ரெடி பண்ணி விட்டு மழையில் செவிட்ட மாதிரி கிளம்புறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் நீங்கள் வீடு மாற்றாமல் இருக்கீங்க, உங்கள் யூடியூப் சம்பளம் எவ்வளோன்னு முக்கியமாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதம் உண்மையை சொல்லணும்னா ஒரு 15,000 வருங்க. அது ஒரு மாதத்துக்குலாம் 2 மாதத்துக்கு சேர்த்து. ஏன்னா அந்த டைம் நமக்கு லட்சத்தில் நிறைய வியூஸ் போனதுனால இதுக்கு மேலே 6 மாதத்துக்கு ஒரு மட்டும் 7 மாதம். யாருமே யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு இறங்காதீங்க. அது ஒரு டைம் பாஸுக்காகவும் பேஷனுக்காகவும் பண்ணால் நல்லது. ஏன்னா அதில் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ தான் நம்ம சம்பளம். உண்மையாக அதில் மறைச்சி ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே நினச்சிட்டிங்க நமக்கு 40,000 50,000 வரும். அப்போல்லாம் தான் நான் அந்த ஓட்ட வீட்டில் இருந்துட்டு பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்க போகிறேன். அப்போல்லாம் இல்லைங்க. இது நமக்கு ஒரு சில நேரங்களில் யூடியூப் வந்து கை கொடுக்கும். அதனால் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சம்பளத்துக்கூட டவுட். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்விங்க தாண்டி என்ன வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு பதில். நான் ஒரு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். கஷ்டப்படுறேன்னு சொல்ல, சுச்சுவேஷன் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து இதெல்லாம் அப்பா அம்மாவோட சாபம், எங்கள் அப்பா அம்மாவோட சாபம் வந்து என்னை கேட்காது. அப்படி பார்த்தா நிறைய பேர் அப்பாவி பொண்ணுங்களை கொள்றானுங்க. அதெல்லாம் பண்ணால் அந்த சாபம்லாம் நான் கேட்டுட்டா இருக்கு. இது சாபம்லாம் இல்லைங்க, இது வந்து தலையெழுத்துன்னு சொல்லலாம். எனக்கு எட்ட சுச்சுவேஷன் போக முடியாததுனால நான் உட்காந்து மாட்டிக்கிட்டு இம்சப்பட்டு உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நான் யாருக்கும் பாவம் பண்ணல, எதுவும் பண்ணவும் கிடையாது. அது அவளுக்கு தான் தெரியும். கூட 6 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு என்னை பற்றி முழுக்க அவளுக்கு தான் தெரியும். அவங்க இப்படியே வச்சுட்டு நிற்கிறாங்க, எனக்கு பேச மாட்டாங்க. புஷ்பா அப்புறம் என்னம்மா சரி இல்ல, அதான் ஃப்ளோவா கொண்டு போயிட்டு இருந்தேன்னா அதான் வீடு மாத்தணும்னு ஏகப்பட்ட பேர் உங்க இதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்மைக்காக தான் சொல்றீங்க. இருந்தாலும் அந்த நிலைமையில நாங்கள் இல்லைங்க. வீடு மாத்திர நிலைமைலாம் இல்லை, வீடு கட்டுற நிலைமையும் இல்லை. ஆனால் நடக்கும், கூடிய சீக்கிரம் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒரு இதுக்கு போயிட்டுன்னா அப்புறம் பெருசாக ஒட்டு வீடு இல்லை, சீட்டு போட்ட வீடு தான். அந்த இது மாதிரி பெரிய இந்த வீடுலாம் அது எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு வெட்டி செலவுங்க. எங்க அம்மா வீடு மாதிரி சீட்டு போட்ட வீடு மாதிரி கட்டணும். 20 லட்சம் 30 லட்சம் கடனை வாங்கி வீட்டை கட்டிவிட்டு தேவையில்லாம அந்த காசை என் பிள்ளைங்க பேர்ல போட்டு வச்சுன்னா அவங்க படிச்சு அவங்க எதாவது பண்ணிக்குவாங்க. அவ்வளோ காசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், எங்களுக்கு தேவை அட்டாச் பாத்ரூம், ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள போரோட ஒரு வீடு, சுத்தி வேலி, அவ்வளவுதான். சுத்தி செடி கொடி மரம், கொய்யா மரம், மாமரம், சீத்தா மரம், அது போதும் எங்க வாழ்க்கை. அவங்க நல்லா படிச்சு செட்டில் ஆனாங்கன்னா அவங்க கட்டிப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சில கடன் இருக்கு. ஆமா, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடன்னா ஒன்னும் பெரிய கடன்லாம் இல்லை, கல்யாணம் ஆகின கடன்லாம் இல்லைங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கு. அது ஆனால் இப்போதைக்கு எனக்கு கஷ்டம். ஏன்னா சரியான சம்பார்த்தனை இல்லாதனால கஷ்டம். அது இருந்தால் 2 வருஷம் 3 வருஷத்துல அடைச்சிடலாம். அதை அடைச்சாச்சுன்னா அதுக்கு மேலே சிவாவோட ஸ்கூல் ஃபீஸ், என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ், எங்களுக்கு தேவையான நீடு இப்போ வந்து இருக்கிறது எதிர்காலம். அதுக்கப்புறம் எதை நோக்கினா வீடு கட்டணுங்கிறத நோக்கி போவோம். இதை அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும். அதை வச்சு வீடு கட்டணுங்கிறதா எங்களோட ஆசை. பெருசாலாம் இல்லை. அதான் இப்போ எங்கள் மாமியார் வீடு மாதிரியே இப்போ உட்கார்றதுக்கு தோட்டத்தில் இடம் அந்த மாதிரி போட்டு நீட்டாக கட்டிட்டு பசங்களோட ஜாலியாக இருக்கணுங்கிறதா. இன்னும் 5 வருஷத்துல கட்டாயம் கட்டணும். ஆனால் அந்த 5 வருஷத்துல நாங்கள் யூடியூப்ல இருப்போமா காண போடுவோமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை விட மாட்டோம். அப்புறம் நான் வந்து நிறைய பேர் லட்சத்தில் வியூஸ் போகுது பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. நாங்களும் சாதாரண ஆள் தான். இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. யூடியூப்ல யாராலையும் ஸ்டாண்டர்டாக இருக்கவே முடியாது. காணா போடலாம். ஆமாம், திடீர்னு ஹையாக போகலாம். யார் எப்போ காணா போவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் எதையுமே வந்து முடிவு பண்ணாதீங்க. புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் பாஸுக்கு பண்ணுங்கள், குவாலிட்டியாக பண்ணுங்கள். ஒரு நாள் வீடியோ வைரல் ஆகும், போலன்னு வருத்தப்படாதீங்க. பணத்தை எதிர்பார்த்து யூடியூப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், படிச்சிருக்கணும், நிறையா தெரியணும். டைம் பாஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது வந்து பெருசாக செட்டில் ஆகிறதுக்கு அந்த தலம் கிடையாது. நம்மளோட ஒரு பண்ணிக்கலாம், பிடிக்குங்கிறதுனால பண்ணலாம், அவ்வளோதாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. வாங்க.